Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன்ல டோட்டலா 3 டைப்ஸ் ஆஃப் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்துல நம்மளுக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல, அதாவது இந்த கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா 30 டேஸ்ல ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியாகணும். சோ அந்த மாதிரியான ஒரு லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க கடையெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க, இப்போ Paytm QR கோட்லாம் வச்சிட்டு இருக்கீங்க, இல்ல பாரத் பே QR கோட் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ல எடுக்கும்போது நீங்க வந்து டெய்லி இன்ஸ்டால்மெண்ட்டா நீங்க எடுத்த லோனை ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. அந்த விதத்துல 100 டேஸ் அப்படிங்கிற மாதிரி ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி இதுல டெய்லி இன்ஸ்டால்மெண்ட்லயும் நீங்க லோன் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும். இதை தவிர்த்து வீக்லி இன்ஸ்டால்மெண்ட்லயும் லோன் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும். இதை எல்லாத்தையும் தவிர்த்து ஒருவேளை உங்களுக்கு இஎம்ஐ பர்சனல் லோன் தேவைப்படுது அப்படின்னா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல இஎம்ஐ லோன் அப்படிங்கிறதுமே மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூர்ல உங்களால லோன் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோல நாம மை சுப்லைப் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளே ஸ்டோர் அவைலபிள் அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான ரிவ்யூ அப்படிங்கறத பார்க்க போறோம். பட் இந்த ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அப்ளை பண்ண ட்ரை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு டைம் அஃபிஷியல் சோர்சஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா லோனுக்கு ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2016 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இதுவரையிலும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 73,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 ஆவும் இருக்கு. ஓகே கைஸ், இப்போ இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க எந்த ஒரு கொலட்டலும் இல்லாம ஜீரோ பேப்பர் ஒர்க்ல லோன் அப்படிங்கறத அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. அந்த விதத்துல இவங்க வழங்கக்கூடிய 4 லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாவது கிரெடிட் லைன்ல கொடுக்கக்கூடிய லோன், வீக்லி இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய லோன், டெய்லி இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய லோன், இதை தவிர்த்து டேர்ம் லோன் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூர்ல இவங்க லோன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விதமான லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவைலபிள் அக்ராஸ் லீடிங் மெர்ச்சன்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்க போன் பேல அப்ளை பண்றீங்க, பாரத் பேல அப்ளை பண்றீங்க, ஸ்பைசி மணில அப்ளை பண்றீங்க, Paytm, MobiKwik, Flipkart, Rappi Pay, Mizo, Airtel Payments Bank, Pay Nearby, Fino Payment Bank, இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒருவேளை லோன் கிடைக்குது அப்படின்னா அது இந்த மை சுப் அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோனாவும் இருக்கலாம் அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க எல்லோருக்குமே இவங்க ஒரு ஃபினான்ஷியல் பார்ட்னரா இருக்காங்க. அந்த விதத்துல இந்த அப்ளிகேஷன் சைடு இருந்து அங்க அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது தான் ஒருவேளை அங்க டெய்லி இன்ஸ்டால்மெண்ட்ல லோன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க இப்போ பார்த்து இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் சைடு இருந்து லோன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன் வழியா யாரெல்லாம் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதை பொறுத்தவரையிலும் பர்சனல் லோன் அப்படின்னு சொல்ல முடியாது, பிசினஸ் ஆப்ரேட்டிங் ரீட்டைலர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பிசினஸ் பண்ணக்கூடிய ரீட்டைலர்ஸ் அப்ளை பண்ணலாம், மெர்ச்சன்ட்ஸ் அதாவது கடைக்காரங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய ஃபினான்ஸ் தேவைகளுக்காக ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து MSME லோன் அப்படிங்கிறதுமே கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க இவங்களுடைய லெண்டிங் பார்ட்னரினுடைய அவங்களுடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இதுல லோனுக்கு அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு பார்ட்னரா இருக்கக்கூடிய மேல பார்த்த இந்த அப்ளிகேஷன்ல இருந்து அப்ளை பண்ணும்பொழுது இதுல லோன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மை சூப் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் அக்ரோ கேபிட்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த மாதிரியான லோன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நீங்க டேர்ம் லோனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 3 to 12 months ரீபேமெண்ட் டென்யூர்ல லோன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கறதையும் தெளிவா போட்டுருக்காங்க. அதுக்கான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 48% வரையிலும் இருக்கும் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. சே டைம் இந்த ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 36 months வரையிலும் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதையுமே தெளிவா போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. பட் இதை தவிர்த்து கான்டாக்ட் பண்றதுக்கான சப்போர்ட்டிங் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது கொடுக்கல. ஓகே கைஸ், அப்படியே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இவங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றதுக்கான அந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்லயே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுடைய பிசினஸ் சொல்யூஷனுக்காக நீங்க லோன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் வழியா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் வழியா பில்ட் பண்ண முடியும். தென் பிரைசிங் எல்லாமே ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் உங்களுடைய நீங்க ப்ரிஃபர் பண்ற அந்த லாங்குவேஜ்லயே அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத அகைன் இந்த இடத்துலயுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், அதெல்லாம் ஸ்க்ரோல் அவுட் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்டு பார்ட்னரா ஃபோன் பே இருக்காங்க, ராப்பி பே இருக்காங்க. அதாவது நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா ஒரு லிஸ்ட் பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க எல்லாமே இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுல அப்ளை பண்ணும்போது லோன் அப்படிங்கிறது மை சூப் அப்ளிகேஷன் வழியா அக்ரோ கேபிட்டல் சைடு இருந்து உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃபியூச்சர்டு பார்ட்னர்னு சொல்லிட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனுக்கு ஃபினான்ஷியல் பார்ட்னரா யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல லெண்டிங் பார்ட்னர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு
இருக்கு. அக்ரோ கேபிட்டல் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்காங்க. தென் ஈக்ரெட் ஆஃப் ஃபினான்ஸ் இருக்காங்க. இதுக்கடுத்து ஆக்சிஸ் ஃபினான்ஸ் இருக்காங்க, இன்க்ரீட் இருக்காங்க, மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்காங்க, டிஎம்ஐ ஃபினான்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம முன்ன பார்த்தா அந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்பொழுது இந்த மாதிரியான ஃபினான்ஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னா அந்த லோனினுடைய மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் கிட்ட இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனுடைய பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் பற்றி செக் பண்ணி பார்த்துடலாம். இவர் ஒரு 2 months நான் லோனை வந்து ஃபோர்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் லோன் வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. மேபி நீங்கள் கிரெடிட் லைன் ஆப்ஷனில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் லோன் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகும். மற்றபடி லோன் க்ளோஸ் ஆகாது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதை தவிர்த்து இங்க நண்பர் ஒருத்தர் அப்ளை பண்ணிருக்காரு. கொஞ்ச நாள் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா கொடுக்கல. அப்படியே கொடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் அவரே 2 ரிவ்யூஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் அதாவது ஒரு சில டைம் லோன் கொடுக்குறாங்க, ஒரு சில டைம் அப்ளை பண்ணும்போது லோன் கொடுக்கறதில்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காண்டில் இவர் வந்து மெசேஜ் அப்படிங்கிறது போட்டிருக்காரு. இதை தவிர்த்து இந்த நண்பர் கிட்ட அப்ளை பண்ண சொல்லி உங்களுக்கு அப்ரூவல் இருக்கு, அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இவர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா லோன் அப்படிங்கிறது தரல அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. நண்பர் ஒருத்தர் இந்த இடத்துல இந்த அப்ளிகேஷன்ல அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகமாக டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் கஸ்டமர் கேரினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதுமே சரியில்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அப்படியே அவங்க அட்டன் பண்ணாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதையும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்படியே கொடுத்தாலுமே பேங்க் அண்ட் ஃபினான்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனில் லோன் அப்படிங்கிறது ட்ரை பண்ணாலுமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது தெரிஞ்சு தான் நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணுறோம். அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை பொறுத்தவரைக்கும் அப்ளை பண்ணும்போது ஒரு சிலருக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கல. ஒரு சிலர்கிட்ட இந்த ஆட்டோ டெபிட் பண்ணி லோன் அமௌண்ட்டை எடுக்கும்பொழுது கொஞ்சம் நிறைய சார்ஜஸ் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேம் டைம் இதில் பிஸ்னஸ் லோனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணி லோன் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த இடிஎல் மெத்தடில் தென் வீக்லி இன்ஸ்டால் மெத்தட்லலாம் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ டெய்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் இன்றைக்கி லோன் அமௌண்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அவங்க ஈஸியாக டெபிட் பண்ணி எடுத்துப்பாங்க. இன்கேஸ் இன்றைக்கி அமௌண்ட் இல்லை, நாளைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த நாள் அதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறத சேர்த்து எடுத்துப்பாங்க. பட் அவங்களுடைய அப்ளிகேஷனில் ப்ராப்பராக கணக்கு அப்படிங்கிறத வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுடைய அப்ளிகேஷனில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அப்டேட் ஆகியிருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் கேரை தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.